எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான, சொல்லப்போனா ஒரு மெடிக்கல் டிடெக்டிவ் மாதிரி ஒரு விஷயத்த அலசப் போறோம். வயசாகுதுனாலே, ஐயோ ஏதாவது நோய் வந்துடுமோ, குறிப்பா கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் வந்துடுமோன்னு ஒரு பயம் நம்ம எல்லாருக்குமே இயற்கையாவே இருக்கும் இல்லையா? ஆனா 50 வயசுக்கு அப்புறம் கேன்சர் வராம தடுக்க நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான, அதுவும் ₹1 கூட செலவில்லாத ஒரு சூப்பர் பழக்கம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குற இந்த 61% அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் நல்ல கவனிங்க. இது ஏதோ சாதாரண நம்பர் கிடையாதுங்க. 2022ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரொம்ப பிரபலமான ஜாமா ஆங்காலஜி ரிசர்ச்ல வெளியான ஒரு பிரம்மாண்டமான முடிவு இது. கேன்சர் வந்துடுமோன்ற பயத்துக்கும் அதை நிஜமா தடுக்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கலான தீர்வுக்குமான வித்தியாசமே இந்த 61% தானுங்க. ஆமாங்க, நம்ம தினசரி செய்யற சில பழக்க வழக்கங்கள் மூலமா கேன்சர் வர்ற ரிஸ்க 61% வரைக்கும் குறைக்க முடியுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தானே. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல இந்த 61% சரிவை பத்தி பார்ப்போம். அப்புறம் நம்ம செல்லுலா ப்ரூஃப் ரீடா, நம்ம உடம்போட இன்டர்னல் செக்யூரிட்டி சிஸ்டம், மன அழுத்தத்தை எப்படி கையாள்றது, இதெல்லாம் தாண்டி ஒரு மாஸ்டர் பழக்கம். கடைசியா இதெல்லாம் சேர்ந்து எப்படி வேலை செய்யுதுன்னு வரிசையா ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த 61% கேன்சர் டிராப் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 61% அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லைங்க. ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு ரிப்போர்ட் வர்றதுக்கும் அவர் 100% ஆரோக்கியமா இருக்காருன்னு ரிப்போர்ட் வர்றதுக்கும் உள்ள நேரடி வித்தியாசம் இது. இந்த ரிசர்ச் எவ்ளோ பெருசுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா, சுமார் 1,35,000 பேரை 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, முழுசா 20 வருஷமா தொடர்ந்து கவனிச்சு இந்த டேட்டாவை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பழக்க வழக்கங்கள் ஏதோ தற்சயமா வேலை செய்துன்னு சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் ரீதியா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அடுத்து நம்ம 2வது பகுதி, அதாவது நம்ம செல்லுகளுக்குள்ள இருக்கிற பிழை திருத்தியை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம 5வது பழக்கமான உணவு பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம உடம்பு உண்மையிலே ஒரு அற்புதமான மிஷன். ஆனா நமக்கு வயசாக உடம்போட இயற்கையான பாதுகாப்பு அரண் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்படி தெரியுமா? நம்ம செல்களுக்குள்ள டிஎன்ஏ மிஸ்மேட்ச் ரிப்பேர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இத நாம ஒரு ப்ரூஃப் ரீடர்னு கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம மரபணுக்கள்ல ஏதாவது தப்பு நடந்தா அத ஒரு கேன்சர் கட்டியா மாறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான் இதோட வேலை. ஆனா பிரச்சனை என்னன்னா, 50 வயசுக்கு மேல இதோட திறன் இயற்கையாவே 30-40% வரைக்கும் குறைஞ்சிடும். இது பத்தாதுன்னு நாம சாப்பிட்ற இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற ஏஜிஎஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் செல்கள்ல நிறைஞ்சு இந்த ப்ரூஃப் ரீடரை சுத்தமா வேலை செய்ய விடாம தடுத்துடுது. இப்போ இம்பீரியல் காலேஜ் லண்டன் வெளியிட்ட இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்களேன். இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளால குடல் கேன்சர் வர்ற ரிஸ்க் 32% அதிகமாகுது. மார்பக புற்றுநோய் 19% அதிகமாகுது. ஓவராலா கேன்சரால வர மரண விகிதம் 28% அதிகரிக்குது. இத பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. உடல் எடை ஏறதால மட்டும் இந்த ரிஸ்க் வர்றதில்ல. நாம சாப்பிட்ற அந்த உணவே நேரடியா இந்த கேன்சர் ஆபத்தை தூண்டுது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? 58 வயசான சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பேஷண்டோட கதையிலிருந்து இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுலயும் ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு பதிலா ஒரு இயற்கையான முழு உணவை மாத்துங்க. அவ்வளவுதான். சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா, காலையில சாப்பிடுற அந்த பேக்கேஜ்டு சீரியல்ஸ்க்கு பதிலா ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிக்கு பதிலா கிரில்டு சிக்கன் மாத்தினாங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் மூலமாவே அவங்க உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறிக்கிற அந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கெட் சுமார் 44% குறைஞ்சிருக்கு. இது உண்மையிலே பெரிய ரிசல்ட். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். நம்ம உடம்போட உள் பாதுகாப்பு அமைப்பை எப்படி திரும்ப கொண்டு வரதுன்னு பாப்போம். கேன்சர் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேரை கண்டுக்காம விடுற ஒரு முக்கியமான விஷயம் தூக்கம். அதுதான் நம்ம 4வது பழக்கம். நேச்சுரல் கில்லர், அதாவது NK செல்கள்னு சொல்வாங்க. இது நம்ம உடம்போட சொந்த கமாண்டோ படை மாதிரி. கேன்சர் செல்கள் உருவாக ஆரம்பிக்கும் போதே அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. ஆனா இந்த NK செல்கள் ஆக்டிவா இருக்கணும்னா நமக்கு ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா கஷ்டமான விஷயம் என்னன்னா, 60 வயசுக்கு அப்புறம் இந்த ஆழ்ந்த தூக்கத்தோட அளவு கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிடுது. சிகாகோ யூனிவர்சிட்டி பண்ண இந்த ரீசர்ச்சோட முடிவை கேட்டிங்கன்னா நிஜமாவே ஷாக் ஆயிடுவீங்க. தொடர்ந்து ஒரு வாரம் டெய்லி 6 மணி நேரத்துக்கும் கம்மியா தூங்குனா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உடம்போட பாதுகாப்பு படையான அந்த NK செல்களோட ஆக்டிவிட்டி 70% முடங்கி போயிடும். வெறும் 30% தாங்க வேலை செய்யும். சரியா தூங்கலன்னா நம்ம உடம்போட செக்யூரிட்டி சிஸ்டத்தை நாமளே ஆஃப் பண்றதுக்கு சமம்.
இதை எப்படி சரி பண்றதுன்னு 63 வயசான ராபர்ட் அப்படிங்கிறவரோட உதாரணத்துல இருந்து பார்க்கலாம். அவரு ஆங்கர் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணாரு. ரொம்ப சிம்பிள். டெய்லி நைட் சரியா 10:30 மணிக்கு தூங்க போயிடணும். காலையில தினமும் ஒரே நேரத்துல எந்திரிக்கணும். இந்த ஒரு பழக்கத்தால அவரோட ஆழ்ந்த தூக்கம் அப்படியே டபுள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம வெறும் 8 வாரங்கள்ல என்கே செல்களோட எண்ணிக்கை 38% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு எக்ஸலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ல. ஓகே, இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. வளர்ச்சியையும் மன அழுத்தத்தையும் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம 3வது மற்றும் 2வது பழக்கங்களை சேர்த்து பார்க்க போறோம். அதாவது உடற்பயிற்சி இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, அப்புறம் கண்ட்ரோல் இல்லாத மன அழுத்தம். இது ரெண்டும் எப்படி கேன்சர் கட்டிகளை வேகமா வளர வைக்குதுன்னு 2 முக்கியமான விஷயங்கள் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு IGF-1. இது செல்கள் வளர ஒரு உர மாதிரி செயல்படுது. நாம எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம இருந்தா இது அதிகமாயிடும். இன்னொன்னு கார்டிசால். நாள்பட்ட மன அழுத்தம் இருந்தா இந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகி நம்ம உடம்போட DNA ரிப்பேர் சிஸ்டத்தையே முடக்கிடும். சிம்பிளா சொல்லணும்னா உடம்போட ஸ்டாப் சிக்னல்ஸ் வேலை செய்யாம நின்னுடும். இத சரி பண்ண ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியமே இல்லைங்க. எலினோர் அப்படிங்கிற பேஷண்டோட உதாரணத்தை பாருங்க. அவங்க சாப்பிட்ட உடனே ஒரு 20 நிமிஷம் மெதுமா நடக்கிறதையே வழக்கமா வச்சுக்கிட்டாங்க. இந்த சாதாரண நடைப்பயிற்சியால அவங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு சடனா ஏறுறது 33% குறைஞ்சிருக்கு. இதனால அந்த கேன்சர் கட்டிகளை வளரச் செய்யற IGF-1 அளவும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. மன அழுத்தத்தை குறைக்க டேவிட் பயன்படுத்தின அந்த 4-7-8 மூச்சு பயிற்சியை கொஞ்சம் பாருங்களேன். அதாவது மூக்கு வழியா 4 செகண்ட்ஸ் மூச்சை உள்ள இழுக்கணும், 7 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணணும், அப்புறம் 8 செகண்ட்ஸ் முழுசா வெளியே விடணும். தினமும் வெறும் 12 நிமிஷம் முழு கவனத்தோட இதை செஞ்சதால டேவிட் உடம்புல கார்டிசால் லெவல் நார்மல் ஆனது மட்டும் இல்லாம கட்டி வளர்ச்சியை தூண்டுற விஷயங்கள் 31% குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்பிளைனரோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தி அல்டிமேட் மாஸ்டர் லீவர். ஆமாங்க, நம்ம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முதல் பழக்கம் இதுதான். என் பேஷண்ட்ஸ் வாழ்க்கையில மிகப்பெரிய, நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி மாற்றங்களை உருவாக்கின மாஸ்டர் பழக்கம் இதுதான். அதுக்கு பேரு ஆட்டோஃபேஜி. இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. இதுக்கு தன்னைத்தானே சாப்பிடுதல்னு அர்த்தம். அதாவது செல்கள் தனக்குள்ள இருக்கிற பழுதான டேமேஜ்டான பகுதிகளை தானே அழிச்சு ரீசைக்கிள் பண்ற ஒரு ஆழமான கிளீனிங் ப்ராசஸ் இது. ஆனா 50 வயசுக்கு மேல இந்த கிளீனிங் ப்ராசஸ் 40லேருந்து 50% வரைக்கும் குறைஞ்சிடுது. ஏன் தெரியுமா? நம்ம காலையில ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம உடம்புக்கு இந்த ஆட்டோஃபேஜி நடக்கிறதுக்கான அந்த ஃபாஸ்டிங் டைம், அதாவது விரத நேரமே கிடைக்கிறதில்ல. இத மைக்கேல் அப்படிங்கிறவரோட ஸ்டோரியில இருந்து பாப்போம். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை மாத்திட்டு 14-10 புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாரு. அதாவது 14 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது, மீதி 10 மணி நேர விண்டோல மட்டும் சாப்பிடுறது. காலையில 8 மணிக்கு முதல் சாப்பாடு, சாயந்தரம் 6 மணிக்குள்ள அன்னைக்கு கடைசி சாப்பாட்டை முடிச்சிடுவாரு. இதனால என்ன ஆச்சுன்னா, அவரோட DNA டேமேஜ் 37% குறைஞ்சது மட்டும் இல்லாம கேன்சரா மாறுற ஸ்டேஜ்ல இருந்த அவரோட உடல்நிலை கம்ப்ளீட்டா நார்மலா மாறிடுச்சு. கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. தி சினர்ஜி எஃபெக்ட், அதாவது இதெல்லாம் ஒன்னா சேரும்போது கிடைக்கிற பலன். இப்போ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம பார்த்த இந்த 5 பழக்கங்களும் ஏதோ தனித்தனியா வேலை செய்யறதில்ல. இந்த மாஸ்டர் லீவரான டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், அதாவது நேரம் வரையறுக்கப்பட்ட உணவு முறை, மீதி 4 பழக்கங்களான தூக்கம், இயற்கை உணவு, நடைப்பயிற்சி, அப்புறம் மன அழுத்த மேலாண்மை, இது எல்லாத்தோட கேன்சர் தடுப்பு சக்தியையும் எப்படி பன்மடங்கு அதிகமாக்குதுன்னு இது ரொம்ப கிளியரா காட்டுது. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒன்னுக்கொன்னு சப்போர்ட் பண்ணி வேலை செய்யற ஒரு சூப்பரான பயாலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க செல்கள் நிலையானவை அல்ல. உங்களுக்கான ஆபத்து இன்னும் முத்திரையிடப்படல. தினமும் காலையில நீங்க முழிச்சு எந்திரிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற நிலைமைகளை மாத்துறதுக்கான இன்னொரு பெரிய வாய்ப்பு. ஆமாங்க, உங்களுக்கு என்ன வயசானாலும் சரி, உங்க உடம்போட கடிகாரத்தை கண்டிப்பா பின்னோக்கி சுழற்ற முடியும். உங்களை நீங்களே பாதுகாத்துக்க எப்பவுமே காலம் கடந்துடல. நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்கலாம். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு இதை முடிக்கலான்னு இருக்கேன். நாம இன்னைக்கு பார்த்த இந்த 5 பழக்கங்கள்ல எந்த பழக்கத்தை இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய தடை என்னன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூட தயங்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன்.